எப்போவுமே நோன்பு வந்துச்சுன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து சஹருக்கு வந்து வெளியே போயிடுவோம். போன வருஷமும் கேஎம்எஸ் ஹக்கீமில் தான் சாப்பிட்டோம். இந்த வருஷமும் கேஎம்எஸ்க்கு தான் போனோம். நதர்சா தர்கா பக்கத்தில் இருக்க கேஎம்எஸ்க்கு தான் வந்து அன்றைக்கி போயிருந்தோம். நம்ம இன்றைக்கி சஹருக்கு போகிறோன்னா முந்தின நாள் நைட்டே வந்து நம்ம டோக்கன் வாங்கி வச்சுக்கணும். டோக்கன் வந்து 150 ருபீஸ் தான். நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். மட்டன் பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் கிரேவி, ஒரு வாழைப்பழம், ஒரு பேரிச்சம்பழம் தான், அதெல்லாம் தான் வச்சாங்க. அப்புறம் அதெல்லாத்தையும் சாப்பிட்டு தயிர் சாதம், ஊறுகாய். கொடுத்த காசுக்கு ஓகே. ஆனால் இந்த சிக்கன் கிரேவி தான் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. கடைசி 10 நோம்பில் போய்க்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். சரி இப்போயே போகலாம், ஆசையாக இருந்துச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். திடீர்னு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா போயிட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து 2 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பவே மணி 4 ஆயிடுச்சு. டைமிங் கரெக்டாக இருந்துச்சு 2 மணிக்கு வந்ததே. கவரில் நிறைய பார்சலாக கட்டிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதே மாதிரி டெய்லி நோன்பு வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் பட்ஜெட் ஒத்து வராது.